வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். ஸோ இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேவ் ஆப்ஷன். அதாவது நீங்கள் அப்லோடு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அப்லோடு பண்ணிவிட்டு கடைசியாக சேவ் கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது வருது. அது ப்ளஸ் மட்டும் பார்த்தீங்க மெயில் ஐடி இன்வேலிட். அதாவது மெயில் ஐடி நீங்கள் அஃபிஷியலாக கொடுத்த மெயில் ஐடி போட்டிங்க அப்படின்னா அது இன்வேலிடு சம்திங், அதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ், இது ஒன்று. அடுத்து ஒன்லி வியூ ஆப்ஷன், அதாவது டாக்குமெண்ட் அப்படின்றதே ஷோ ஆகாமல் வெறும் வியூ ஆப்ஷன் மட்டும் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது போக சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறத முழுமையான தகவல் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்லி வியூ ஆப்ஷன், அதாவது வியூ பண்ணி மட்டும்தான் பார்க்க முடியுது எங்களோட சர்டிஃபிகேட்ஸை. புதுசாக ஒரு டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு மேக்ஸிமம் சாஃப்ட்வேரில் நிறைய இது இருக்குது, ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது இருக்குது. மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே கேட்டிருக்கோம். ஸோ அது கொஞ்சம் ரெக்டிஃபை ஆகிறதுக்கு, சால்வ் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் இன்றைக்கி நைட்டு ஆகலாம், அல்லது நாளைக்கு காலையில் உங்களுக்கு அது சரியாகலாம். ஸோ மேக்ஸிமம் நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு அது சரியாயிடும். மேக்ஸிமம் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் ஆப்ஷனும் வரும். ஓகேவா? ஸோ அது வரையும் நாளைக்கு கண்டிப்பாக எல்லா ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன் அப்படின்றது நாளைக்கு கிடச்சிரும். ஏன்னா இன்றைக்கி அவங்க அந்த டைமுக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு இது. ஸோ ஏன்னா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இந்த டைமில் வந்துடும் பார்த்துக்கிங்க அப்படின்ற மாதிரி. பட் நமக்கு அந்த டைமில் கொடுத்ததில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது இதில் வந்துருக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரல் விட்டு சொல்லிடலாம். விரல் விட்டு கூட இல்லை, யாருக்கு முடிஞ்சுது, யாருக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்றதே சரியாக தெரியவில்லை. ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஸோ அதனால் இந்த வியூ ஆப்ஷன் மட்டும் வர்றவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு வரைக்கும். நாளைக்கு கண்டிப்பாக அதாவது ரெக்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு நம்பலாம். ஏன்னா சாஃப்ட்வேர்லேயே கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. சேம் அதே தான் மெயில் ஐடி இன்வேலிட். அதுக்கு இதில் 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று நம்ம சைடில் இருக்கிற மிஸ்டேக், அதாவது மெயில் ஐடி என்ன கொடுத்தோன்னு தெரியாது, மெயில் ஐடி எது கொடுத்தோன்னு தெரியாது, பாஸ்வேர்டு எது கொடுத்தோம் அப்படின்றது தெரியாது. மெயில் ஐடியை தவறுதலாக போடுறதோ அல்லது பாஸ்வேர்டை தவறுதலாக போடுறதோ அதில் இன்வேலிட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டெக்னிக்கல் எரர், இந்த இடத்துல டெக்னிக்கல் எரர் வர்றதுக்கு சான்சஸ் அப்படின்றது மிக மிக குறைவு தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு எரர் அப்படின்றது யாரும் சொல்லலை. ஏன்னா டெக்னிக்கல் எரர் மேக்ஸிமம் இல்லை இந்த இடத்துல. உள்ளே போனதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி எரர் வருது. பட் நிறைய பேருக்கு மெயில் ஐடியே இன்வேலிட் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய அப்ளை பண்ணும்போது எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி போட்டு ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் உள்ளே போகும். அதை விட்டுட்டு வேறு எதையாவது போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் அப்படின்றது கிடையாது. ஸோ அதனால் கரெக்டான மெயில் ஐடி கொடுத்து உள்ளே போங்க. பாஸ்வேர்டு மறந்துடுச்சு அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து எடுத்துக்கலாம். அதை அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போதே சொல்லிட்டாங்க முன்னாடியே. ஸோ பாஸ்வேர்டு மறந்துடுச்சு அப்படின்னாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, பாஸ்வேர்டை ஃபர்கட் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அதில் போட்டு யாரும் ரொம்ப குழம்பிக்கலாம் தேவையில்லை. ஓகேவா? இதுக்கடுத்து இந்த சேவ் ஆப்ஷன் ப்ராப்ளம். அதாவது என்னென்னா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அப்லோடு பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் கொடுக்குறதோ அந்த சேவ் கொடுக்குறதோ கொடுத்தோம் அப்படின்னா எதுவுமே ஆகலை, சேவ் ஆகலை. நம்ம மறுபடியும் நம்மளோட டாக்குமெண்ட்ஸை வியூ பண்ணி பார்க்க முடியுது. பட் அதில் எந்த ஒரு இதுவும் வரலை, சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி எதுவும் வரலைன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இதுவும் சேம் என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு டெக்னிக்கல் இஷ்யூ ஏதாவது இருக்கிறதுக்கோ, சாஃப்ட்வேரில் பக்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது. ஏன்னா யாருக்குமே சொல்லப்போனால் 100 பேரில் 100 பேருமே இதே ப்ராப்ளம் தான் சொல்கிறாங்க. யாருக்கும் மேக்ஸிமம் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி மெசேஜஸோ இல்லை வேறு ஏதாவது இன்டிமேஷன் அப்படின்ற மாதிரி எதுவுமே வரல, யாருக்குமே வரல. ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, நமக்கு மட்டும்தான் வரலையோ அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் தொடர்ச்சியாக இது சம்மந்தமாக ரொட்டீன் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா பயம் வந்துருச்சு. அவங்க 3 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 3-4 நாள்களும் நம்ம அப்ளை பண்ணணும், அதை முடிக்கணும் அப்படின்றதுல அந்த ஒரு நாளில் இது எல்லாமே ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக, டெக்னிக்கல் இஷ்யூவாக ஃபஸ்ட் நாளே அப்படி ஆகிறப்போ எல்லாருக்கும் பயம் இருக்க தான் செய்யும். அதை ரெக்டிஃபை நாளைக்கு பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் அது ஒரு விஷயமா இருக்கலாம். இல்லை இதில் ப்ராப்ளமே இல்லை, இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நாளைக்கு ஒரு வேளை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சேவ் ஆப்ஷன் கொடுக்கும்போது ஜஸ்ட்டு அதுவாகவே சேஞ்ச் ஆகிட்டு வியூ பண்ணி பார்த்துக்கிற மாதிரி வரும். ஸோ 2 விஷயம் ஏதோ ஒன்று நடக்கலாம். உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டிமேஷன், ஒரு மெசேஜ் வர்றதோ, ஏதோ ஒரு சம்திங் என்ன வேணால் வரலாம். ஒரு மெசேஜ் வர்றது சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஷோ பண்ணி வியூ பண்ணி காமிக்கிறது.
அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்டிமேஷன் நமக்கு பண்ணுற மாதிரி ஒன்று வைப்பாங்க. அப்படி இல்லை, எதுவுமே இல்லைன்ற பட்சத்துலேயும் நம்ம இதையே கூட ஃபாலோ பண்ணி, அதாவது சேவ் கொடுத்துட்டா எல்லாருக்கும் சேவ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி கூட நம்ம ஃபாலோ பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் அதே போல் நம்ம முன்னாடி வந்து என்ன சொல்லியிருந்தோம், அதாவது இந்த லிங்க்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம சொன்னதே எக்ஸஸாக இருக்கிற சர்டிஃபிகேட் கூட அப்லோடு, ஏன்னா இப்போ புதுசாக அப்லோடு பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம எக்ஸஸாக இருக்கிறது கூட அப்லோடு பண்ணிக்கலாம் போல் அப்படின்னு நானும் நினச்சேன். பட் அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம அப்ளை பண்ணும்போது கொடுத்த சர்டிஃபிகேட்ஸ் மேக்ஸிமம் அதுதான் அப்லோடு பண்ணணும். ப்ளஸ் வந்து என்ன அப்படின்னா, எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட், இப்போ வந்து நம்ம பிஎஸ்டிஎம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருப்போம், இல்லை டிஸ்ட்ரிபியூட் விடோவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டுவிட்டு அந்த சர்டிஃபிகேட் கையில் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை அப்லோடு பண்ணும்போது மாற்றி அப்லோடு பண்ணியிருக்கலாம். இவங்களுக்கு வந்து இது நல்ல வாய்ப்பு. ஏன்னா வந்து நீங்கள் அப்லோடு பண்ணும்போது மாற்றி ஃபஸ்ட் டைம் அப்லோடு பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ செகண்ட் டைம் அதே இதை டிஸ்ட்ரிபியூட் விடோ சர்டிஃபிகேட்டை கரெக்டான முறையில் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்லோடு பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இன்னும் சர்டிஃபிகேட்டை வைக்காமல் இருக்கிறவங்க, அதாவது மாற்றி அப்லோடு பண்ணவங்க ஒன்று, சர்டிஃபிகேட்டே கொடுக்காமல் இருக்கிறவங்களுக்கு ஒன்று. இப்போ ஒரு பிஎஸ்டிஎம் இருக்குது, வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் இருக்குது, நாம் வந்து அப்லோடு பண்ணாமல் விட்டுட்டோம், மறந்துட்டோம், அந்த மாதிரி இருக்கிறவங்களும் எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ தாராளமாக அப்லோடு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்ளிகேஷனில் இருக்கிறத ஃபாலோ பண்ணிங்க, கரெக்டான இதில் அப்லோடு பண்ணுங்கள். அதே போல் அந்த கேபி எம்பி கொடுத்துருந்தாங்கல்ல, அதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அதில் ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கேபி எம்பியை கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்கள். அது எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணி தான் போடணும். அதே போல் இந்த 3 நாள் டைம் இருக்குது, அதில் வந்து எல்லாருமே அப்லோட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே அப்லோடு பண்ணுங்கள். கடைசி நேரத்தில் நான் கடைசி நாள் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்க வேணாம். ஏன்னா கடைசி நாளுங்கிறப்போ உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி எல்லாருமே ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 95% அதாவது எக்ஸாம் எழுதுனதில் 99% வந்து வந்திருப்பாங்க. அப்ளை பண்ணதில்லைன்னு சொல்லலை, எக்ஸாம் எழுதுனதில் 99% வந்து செலக்ட் ஆகிருப்பாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக அப்லோடு பண்ணுவாங்க. 1, 2 ரொம்ப ரேர், எங்கேயாவது ஒருத்தர். அப்படி அந்த மார்க்கு அவ்வளோ கீழேலாம் யாரும் வாங்க போகிறதில்ல. ஓகேவா? ஸோ அதனால் அந்த ரேஞ்சிலலாம் யாரும் கம்மியாக வாங்க போகிறதில்ல. அதனால் 99% வந்து அப்லோடு பண்ண தான் போகிறாங்க. அதனால் எல்லோரும் ஒரே நேரத்தில் உள்ளே போய் இது பண்ணுறதுனால கடைசி நாளில் உங்களுக்கு ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரையும் நாளை மறுநாள் 2 நாள் டைம் எடுத்துக்கிங்க, 2 நாளில் முடிங்க. இல்லை அப்படி உங்களுக்கு நாளைக்கும் ஏதாவது இது இருக்குது அப்படின்னா நைட் டைமில் கொஞ்சம் வெப்சைட் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பகல் டைமில் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நைட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கொஞ்சம் அது வந்து எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். நைட்டு ஒரு 9 மணி 10 மணிக்கு அப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் மேபி அப்லோடு பண்ணுறீங்க, ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து பெட்டர் டைமாக இருக்கும் அப்படின்றது என்னோடய ஒரு ஒப்பீனியன். சரிங்களா? இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, இல்லை இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது இன்னும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது சம்மந்தமாக வீடியோ போடுறேன். ஸோ நிறைய பேர் கண்டினியூவாக தொடர்ச்சியாக கால் பண்ணுவோம் தான், கால்ஸ் எடுக்க முடியல. நமக்கும் நிறைய ஒர்க் அப்படின்றது இருக்குது. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு தான் டோட்டலாக எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வீடியோ போட்டது. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.